நீங்க 55 இன்ச் சைஸ்ல ஒரு டிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, மார்க்கெட்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 25,000 இருந்து ரூ. 2,00,000 பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் அவ்வளோ டிவிஸ் அவைலபிளா இருக்கு. 1,00,00,000 ஒரு கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப இவ்வளவு கலவரத்திலே நம்ம எப்படி பெஸ்ட்டான டிவி பார்த்து சூஸ் பண்றது? அப்படிங்கிறது மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதில்ல. இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுல பெஸ்ட்டான டிவிஸ் பார்த்து நானும் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவும் என்னென்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழ இருக்கிற அந்த லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. டிவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல உங்களால 4 டெக்னாலஜிஸ் பார்க்க முடியும். எல்இடி, QLED, மினி எல்இடி அண்ட் OLED. இதுல நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட் போக போக பிக்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். வியூவிங் ஆங்கிள்ஸும் பெட்டரா இருக்கும். ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்ப்ளேவும் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்இடியை விட QLED பெட்டரா இருக்கும். QLEDயை விட மினி எல்இடி பெட்டரா இருக்கும். மினி எல்இடியை விட OLED பெட்டரா இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட் போறப்போ பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுல நீங்க OLED டிஸ்ப்ளேவை வாங்குறதா இருந்தா ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஸ்கிரீன் பர்னிங்கிற இஷ்யூ காலங்காலமா இருக்கு. என்னதான் இப்ப வர OLED டிஸ்ப்ளேஸ்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் நிறைய பையர்ஸ் OLED டிஸ்ப்ளே வாங்குறதுக்கு பதிலா மினி எல்இடி டிஸ்ப்ளேவே வாங்கிட்டு போயிடுறாங்க. யாத்தி சார் 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 பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. இப்போ எப்படி நீங்க டிவியை சூஸ் பண்றது? நீங்க பிரைட்டான ரூம்ல உங்க டிவியை வைக்க போறீங்கன்னா எல்இடி அல்லது QLED டிவி வாங்குறது நல்லது. ஏன்னா இந்த டிவிஸோட ஸ்கிரீன் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ விசிபிலிட்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு ஆம்பியன்டான லைட்டிங் இருக்கிற ரூம்ல டிவியை செட்டப் பண்ண போறீங்க, இல்ல டார்க் ரூம்ல செட்டப் பண்ண போறீங்கன்னா மினி எல்இடி அல்லது OLED ஸ்கிரீன்ஸ் இருக்கிற டிவிஸ் சூஸ் பண்ணலாம். அடுத்து ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி பார்க்கலாம். நீங்க பிளே ஸ்டேஷன்லாம் கனெக்ட் பண்ணி கேம்ஸ்லாம் நிறைய ஆடுவீங்கன்னா ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிவிஸ் பார்த்து சூஸ் பண்றது நல்லது. மத்தபடி 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டே உங்களுக்கு தாராளம் போதும். போதும் சரவணன் போதும். உங்க டிவியை செலக்ட் பண்றதுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் போதும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற டிவி லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு போயிடலாம். இன்னும் இன்டெப்தான டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம இன்னும் டீடைல்டா பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க டிவியில நீங்க HDR10+, Dolby Vision, HDR10 இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா HDR10 விட Dolby Visionம் HDR10+ம் பெட்டரான பிக்சர் குவாலிட்டியை தரும். ஏன்னா HDR10ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான பிரைட்னஸும் கான்ட்ராஸ்டும் தான் ஒரு ஃபுல் மூவி பார்க்குறப்பவும் இருக்கும். ஆனா Dolby Vision HDR10+ எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சீனுக்கும் என்ன பிரைட்னஸ் அண்ட் என்ன கான்ட்ராஸ்ட் வேணும்னு பார்த்து அது மாத்திக்கிட்டே இருக்கும். நான் ரிஃப்ரெஷ் ரேட் பத்தி ஆல்ரெடி சிம்பிளா சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க PS5, Xbox எல்லாம் கனெக்ட் பண்ணி கேம் எல்லாம் ஆடுறீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற மாதிரி டிவிஸை செலக்ட் பண்ணுங்க. மற்றபடி கிரிக்கெட், F1 ரேசிங் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட் அழகான ஒரு மோஷன் பிளரை உங்களுக்கு தரும். அதுக்கும் 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டே போதும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் எல்லாம் 50 FPSல தான் ப்ளே ஆகும். வெறும் மூவிஸ் தான் பார்க்குறீங்கன்னா 30 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்ப்ளேவே போதும். ஏன்னா மூவிஸ் எல்லாம் மோஸ்டா 24 FPSல தான் ஷூட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது MEMC, அதாவது மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க டிவியில ஏதோ ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி ஒரு சீன் வருது. அப்படி ஒரு சீன் வர்றப்போ உங்க கண்ணுல ஸ்ட்ரெயினை ரெடியூஸ் பண்றதுக்காக டிவியே அடிஷனல் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஸ்மூத்தா மாத்துது. நான் பிக் பண்ணி வச்சிருக்கிற டிவிஸ் எல்லாத்துலயுமே இந்த MEMC ஃபீச்சர் இருக்கு. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கவலைப்படாதே சகோதரா. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் 4K அப்ஸ்கேலிங். நீங்க மோஸ்டா டிவியில பார்க்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் ஃபுல் HD ரெசல்யூஷன்ல தான் இருக்கும். அந்த ஃபுல் HD ரெசல்யூஷன்ல இருக்கிற கண்டென்ட்டை நீங்க 4K ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ அதோட குவாலிட்டி கம்மியா தெரியும். அப்படி தெரியாம இருக்கிறதுக்கு டிவி பிராண்ட்ஸ் 4K அப்ஸ்கேலிங் ஃபீச்சரை கொடுக்குறாங்க. இது ஃபுல் HD கண்டென்ட்ஸை எக்ஸ்ட்ரா பிக்சல்ஸ் ஆட் பண்ணி 4K கண்டென்ட்டா மாத்தி நல்ல குவாலிட்டியில தரும். நீங்க 4K டிவி வாங்குறப்போ இந்த ஃபீச்சர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம டிவி வாங்குறப்போ நல்ல ப்ராசஸர் இருக்கிற டிவி பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வெறும் மெனு, ஆப்ஸ் எல்லாம் நேவிகேட் பண்ற பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண போறது மட்டும் இல்லை, அப்ஸ்கேலிங், MEMC, லோக்கல் டிம்மிங், டோன் மேப்பிங் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறதும் இந்த ப்ராசஸர் தான். இனி நம்ம ஆடியோ பத்தி பார்க்கலாம். இப்போ இருக்கிற டிவிஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறனால ஸ்பீக்கர்லாம் ரொம்ப பெருசா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு ஆடியோ ஃபைலா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்ட் பார் வாங்கி ஃபிட் பண்றது நல்லது. இன்பில்ட்டான ஸ்பீக்கர்ஸே போதும்னு நினைச்சீங்கன்னா அதுல 30 வாட்ஸ், 50 வாட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க.
இது கூட கூட ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் லவுடா இருக்கும். அது மாதிரி 2 சேனல்ஸ், 3 சேனல்ஸ், 5 சேனல்ஸ்னலாம் உங்க டிவியில பார்த்துருப்பீங்க. அது கூட கூட சவுண்ட் குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். இது போக டால்பி அட்மோஸ், டிடிஎஸ் எக்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸும் உங்களோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். அதே மாதிரி உங்க டிவியில நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நிறைய ரேமும் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவி செக்மெண்ட்ல கூகுள் டிவி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் ரெகுலரா ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ரேமும் 2 ஜிபிக்கு மேலே இருக்கிறது பார்த்து வாங்குறது நல்லது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்மார்ட் டிவிஸ் ஆனனால ஒய்ஃபை, HDMI போர்ட், USB போர்ட் எல்லாம் அதிலேயே இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான டிவிஸ் எது எதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மோட்டோரோலாவோட என்விஷன் எக்ஸ் QLED டிவி. பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இதில் ஒரு QLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MEMC டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4K அப்ஸ்கேலிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. 48 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லவுட்னஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குவாட் கோர் மீடியாடெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 GB ரேமோடையும் 32 GB ஸ்டோரேஜோடையும் வருது. இந்த டிவி 1 இயர் வாரண்டியோட வரும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டிவிஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் இருக்காது. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோவோட வைப் சீரிஸ் டிவி தான். நம்ம பிக்சர் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவும் ஒரு QLED டிஸ்பிளேயோட தான் வருது. இதுலேயும் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே. இதுலேயும் MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ்க்கான சப்போர்ட் இதுலேயும் இருக்குது. 88 வாட்ஸ் ஒரு லவுடான ஸ்பீக்கர் இதில் கொடுத்துருக்காங்க. கேமிங்லையும் ALLM, VRR, HDMI, EARC சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா 2 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 1 இயர் டிவி வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது போக 6 months ரிமோட்டுக்கான வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைசென்ஸோட E75 Q சீரிஸ் டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுலேயும் ஒரு QLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 60 Hz டிஸ்பிளே தான். இதுலேயும் MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியும் இருக்குது. இது ஒரு VA பேனல். ஸோ உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லாவே இருக்கும். நீங்கள் எந்த ஆங்கிளில் போய் பார்த்தீங்கன்னாலும் வியூவபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 48 வாட்ஸ் ஸ்பீக்கரும் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் 2 சேனல் செட்டப்பில் வருது. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ALLMக்கான சப்போர்ட், VRR, HDMI, EARC எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாரண்டி 1 இயர் இந்த டிவிக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லூமியோ விஷன் 7ங்கிற ஒரு இந்தியன் பிராண்டோட டிவி. இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா QLED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இதில் இருக்குது. ரீஃப்ரெஷ் ரேட் 60 Hz கொடுத்துருக்காங்க. இதுலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியும் இருக்குது. இது ஒரு IPS பேனல். ஸோ கலர் ஆக்குரசி ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன 30 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா இருக்கும்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் 3 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது கூகுள் டிவி OSோட வருது. இதில் பாஸ்ங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிவி பிலிப்ஸோட 8300 சீரீஸில் வர டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவும் ஒரு QLED டிஸ்பிளே இருக்கிற டிவி தான். இதில் டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் கேமிங்காக ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிவியாக இருக்கும். மற்றபடி MEMC சப்போர்ட்டும் 4K அப்ஸ்கேலிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ சைடு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மோஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. 50 வாட்ஸில் ஒரு நல்ல ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. கேமிங் சைட்லையும் ALLM, VRR, HDMI, EARC மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 GB ரேமும் 16 GB ஸ்டோரேஜோடையும் இது வருது. இது மாலி G52ங்கிற ஒரு ப்ராசஸரோட வருது. இந்த டிவிக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது LGயோட VA82ங்கிற சீரிஸ் டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. QLED கிடையாது. இது HDR10 சப்போர்ட்டோட வருது. HDR10+ கிடையாது, HDR10 சப்போர்ட்டோட வருது. டோல்பி விஷனும் இதில் கிடையாது. இதில் ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. MEMC 4K அப்ஸ்கேலிங் மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் இதுலையும் இருக்குது.
இது ஒரு ஐபிஎஸ் பேனல். ஸோ கலர் ஆக்குரசி எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் எல்ஜியோட ஐபிஎஸ் பேனலுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு எக்ஸப்ஷனலான பேனல். ரொம்ப நல்லாவே இருக்கும் கலர்ஸ்லாம். கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஏஎல்எம், விஆர்ஆர், ஹெச்டிஎம்ஐ, இஆர்க் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2GB ரேமும் 8GB ஸ்டோரேஜும் தான் இதில் கொடுக்குறாங்க. இந்த டிவிக்கும் 1 இயர் வாரண்டி உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோட மாஸ்டர் பீஸ் ஃப்ரேம் சீரிஸ் டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஒரு QLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் HDR10+ சப்போர்ட்டும் இதில் இருக்கு. இது ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிவி. கேமர்ஸுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான டிவியாக இருக்கும். நீங்கள் PS5 எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஹை FPS கேம்ஸ் எல்லாம் இதில் சூப்பராக விளையாடலாம். மற்றபடி எல்லா டிவிஸ்லேயுமே இருக்கிற மாதிரி MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு IPS பேனல் தான். ஸோ கலர் ஆக்குரசி நல்லாவே இருக்கும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் டால்பி அட்மாஸ் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் ஒரு 124 வாட்ஸ் ரொம்ப லவுடான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2.1.2 சேனலில் வருது. ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரொம்ப நல்லாவே இருக்கும். கேமிங் சைடில் ALLM, VRR, HDMI, eARC எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேமும் 16GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்வான்ஸ்டு GPU இருக்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கும் 1 இயர் வாரண்டியும் 6 months ரிமோட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிவிஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற டிவி TCLோட 55Q6Cங்கிற டிவி தான். பிக்சர் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது மினி LED டிஸ்பிளேயோட வருது. டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். டால்பி விஷன் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இதெல்லாம் போக MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியும் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்கு. 40 வாட்ஸில் ஒரு நல்ல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கேமிங் ஃபீச்சர்ஸும் எல்லாமே இதில் இருக்குது. ALLM, VRR, HDMI, eARC எல்லாமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3GB ரேமும் 32GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு AI PQ Pro ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ப்ராசஸர்னே சொல்கிறாங்க. இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிவிக்கான வாரண்டியும் 6 months ரிமோட்டுக்கான வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைசென்ஸோட U7Q சீரிஸ் டிவி தான். இந்த டிவிலையும் ஒரு மினி LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி விஷன் சப்போர்ட்டும் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இதில் ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங்கும் இருக்குது. ஆடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிவி மாதிரியே டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் 40 வாட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. கேமிங்லேயும் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ALLM, VRR, HDMI, eARC எல்லாமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 8GB தான் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹை வியூ AI ஈகிள்ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியும் 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இதோட ரிமோட்டுக்கு 1 இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட விஷன் AI டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஒரு QLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி விஷன் எல்லாம் கிடையாது. ஆனால் HDR10+ சப்போர்ட் இருக்குது. இது ஒரு 50 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதில் MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியும் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் கிடையாது. ஒரு 20 வாட்ஸுக்கு சிம்பிளான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ALLMமும் HDMI, eARCக்கும் சப்போர்ட் இருக்குது. ஆனால் VRRக்கான சப்போர்ட் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2GB ரேமும் 8GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Q4 AI ப்ராசஸரில் வருது. வாரண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 இயர் கொடுக்குறாங்க. அண்ட் 1 இயர் பேனல் வாரண்டியும் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிவி சோனியோட Bravia 2M2 சீரிஸ் டிவி தான். பிக்சர் குவாலிட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இதில் வெறும் ஒரு LED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி விஷன் சப்போர்ட் இல்லை. அண்ட் HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. MEMC டெக்னாலஜியும் 4K அப்ஸ்கேலிங்கும் இதுலேயும் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. 20 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது 2 சேனல்ஸோட வருது. கேமிங்கான ALLM, VRR, HDMI, eARC மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரேம் எல்லாம் இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஆனால் X1 4Kங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் சோனியோட ஒரு டிவி தான். சோனி Bravia 3 சீரிஸ் டிவி. இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் MEMC 4K அப்ஸ்கேலிங் எல்லாம் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு 20 வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது 2 சேனல் ஸ்பீக்கர் செட்டப்பில் கொடுக்குறாங்க. கேமிங்கான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ALLM இதில் இருக்குது. ஆனால் VRR இதில் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் Google TV OS கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்த 4K HDR ப்ராசஸர் தான் X1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிக்கும் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. கடைசியா நம்ம 30,000 ரூபாய்க்கு உள்ளாடி இருக்கிற 55 இன்ச் டிவிஸ் எது எதுன்னு பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது iFalcon by TCL V65 டிவி தான். இதோட பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல ஒரு LED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. இது டால்பி விஷன் சப்போர்ட்டோட வருது. இந்த டிவி 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இதுல MEMC டெக்னாலஜி இருக்கு, ஆனா 4K அப்ஸ்கேலிங் இதுல கிடையாது. ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 24 வாட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இது 2 சேனல்ஸோட வருது. பெர்ஃபார்மன்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இது மாதிரி தான் கொடுப்பாங்க. 2GB ரேமும் 16GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போறது மோட்டோரோலாவோட Envision X LED டிவி. உங்களுக்கு நல்ல 4K டிவி வேணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டிவியை சூஸ் பண்ணலாம். இதுல HDR10 சப்போர்ட் இருக்கு, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது 2 சேனல்ஸோட வருது. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல 2GB ரேமும் 16GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் மீடியாடெக்கோட 9602ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது 1 இயர் வாரண்டியோட வருது. கடைசியா நம்ம பார்க்க போற டிவி ஹைசென்ஸோட E6N சீரிஸ் டிவி தான். இதோட பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல ஒரு LED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. MEMC சப்போர்ட்டும் 4K அப்ஸ்கேலிங் சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 24 வாட் ஸ்பீக்கர் 2 சேனல்ஸோட வருது. கேமிங்கான ALLM, VRR, HDMI, EARC மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இந்த டிவிக்கு 2GB ரேமும் 16GB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 1 இயர் வாரண்டி வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 55 இன்ச் டிவிஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.